ஏன் இழுத்து விடுறீங்க? எடுங்க, நீங்க எடுங்க, உங்களை எடுங்க. அதெல்லாம் ரைட் பண்ணுங்க. எலமனத்தில் இருக்க மதுக்கடை இருக்குல்ல, அந்த கடை போட்டு இந்த கடை வந்து பள்ளிக்கு அருகாமல் இருக்கிறனால பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு இது இடையூறாகவும் அவங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவும் இருக்குது. அதனால மாண்புமே உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி இதை வந்து அகற்றி தரணும் அப்படின்னு போட்டு இதோட சேர்த்து 12 மணிக்கு முன்னதாகவும் 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு மேலும் இந்த இதில் பேரில் வந்து சிறப்பு வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஊருங்களில் அங்கங்கே வாங்கிட்டு கூடுதல் விலைக்கு வந்து சட்டவிரோதமும் மதுக்கடை வைக்கிறாங்க. அதில் யார் பேர் குறிப்பிட்ட பேர் இவங்களெல்லாம் சேர்த்து இவங்களை கைது பண்ணணும். சட்டவிரோதமாக மது வைக்கிறவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதை இடமாட்டம் செஞ்சு தரணும். இது அந்த மனு தனியாக இஎஸ்பி இன்ஸ்பெக்டர் யாருக்காவது கொடுக்கணும். இந்த மனு வந்து வட்டாட்சி ரெடி பண்ணுங்க. ஓரமாக பேசியிருக்கோங்க. பெரிய அதாவது இது உணர்வுபூர்வமான பிரச்சனை. போராட்டம் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னா நேற்று ஏதோ தாசில்தார் ஆஃபீஸ்லேயே யாராச்சும் நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். 4 நாளைக்கு உங்களை வந்து பொதுக்கூட்டம் போடுறப்ப இதை வந்து கொடுக்குறாங்க. பொதுக்கூட்டத்திலேயே பேசணும். பொதுக்கூட்டத்திலையும் நோட் போட்டிருப்பாங்க. அதுக்கும் நடவடிக்கை இல்லை. இப்போ பார்த்தீங்களா நீங்கள் அவங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கலாம். இது வந்து எதுவும் செட்டப் பண்ணணும்லாம் இல்லை. அவங்க உணர்வுபூர்வமாக பேசுவாங்க. குடிச்சிட்டு எப்படிலாம் நிர்வாணமாக படுத்துக்கிறதுனால எப்படி வந்து போரா வர பொருளுங்க பொதுமக்கள் முகசூலி பண்ணணும். இது இல்லாமல் பிளாக்ல எடுத்து வைக்கிறாங்க.
பிளாக் லைட் வைக்கிறவங்க பேர் மாதிரி அவசியம் கால அவகாசம் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுட்டு மிக சீக்கிரமாக இதில் நடவடிக்கை பேசுவோமா? திறக்கக்கூடாது, சில நிபந்தனைகளை சொல்லியிருக்கேன். நம்ம இத்தனை நாளில் வந்து மூடி தரேன் அப்படின்னு அவங்க என்ன உறுதி கொடுக்குறாங்க, உறுதியின் பேரில் நம்ம சொல்லுவோம். திறக்கக்கூடாதுன்னா இவ்வளோ நாள் நீங்கள் திறக்கும் போதே என்ன பண்ணுவீங்க? மதுக்கடை வரும்போதே விட்டுருக்கூடாது. இந்த மதுக்கடையே உள்ளூரில் இருக்கிற ஒருத்தர் தானே வாடகைக்கு கொடுத்துருப்பாரு இடம். ஃபாரின்ல இருந்து வந்தாரா? உள்ளூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருப்பார்ல. எல்லாத்தையும் பேச வேண்டியது இருக்கு. வாங்க பேசிக்குவோம். நம்ம அதிகாரிகிட்ட பேச வேண்டிய போயிட்டு அதிகாரிகிட்ட சொல்லுவோம். நான் பேசிக்கிறேன். படிப்படிக்கு வரேன். கொஞ்சம் ஓரமாக மட்டும்